சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில் நேற்று சிகிச்சைக்கு வருவது போல் வந்த 4 வட மாநிலத்தவர்கள் திடீரென அங்கு பணியில் இருந்த அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவம் அங்கிருந்த நோயாளிகளிடம் மற்றும் பாதுகாப்பு சிகிச்சை பெற வந்த டாக்டர்கள், சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த டாக்டர்களிடம் ஒரு அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக அங்கு இருந்த பொதுமக்களும் அந்த நோயாளிகளின் உறவினர்களுமே அந்த 4 வடமாநில இளைஞர்களையும் பிடித்து அங்கு காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். மருத்துவரிடம் மறைத்து வைத்திருந்த கத்தியால் திடீரென நோயாளி போல சிகிச்சை பெற வந்து அவரை குத்தியதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக கிண்டி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பாக இன்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அரசு மருத்துவமனையில் டாக்டருக்கு உரிய பாதுகாப்பு இருக்கிறதா? 4 பேர் திடீர் வடமாநிலத்தவர்கள் வந்து கத்தியால் குத்துவதற்கான காரணம் என்ன என்ற கேள்விகளை எழுப்பினர். அப்போது இந்த சம்பவம் தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியம் பதிலளித்தார். மேலும் 4 பேர் நோயாளி, அதாவது தங்களது தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும், அழைத்து வந்திருக்கிறோம் என்று கூறி பேசிக் கொண்டிருந்த போதே அந்த மருத்துவரை கத்தியால் குத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியானது. ஆனால் கத்தியால் குத்திய அந்த வடமாநில நபர்களே அங்கு குழுமி இருந்த மக்களே, அதாவது நோயாளிகளின் உறவினர்களே பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்றும், வடமாநிலத்தைச் சேர்ந்த 4 பேர் மருத்துவமனைக்குள் புகுந்து பணியில் இருந்த மருத்துவரை குத்தியதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக விசாரித்து வருகிறோம். 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அந்த பேட்டியின் போது இந்த சம்பவம் தொடர்பாக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக விளக்கம் அளித்தார். பிரவீன், சென்னை கிண்டியில் செயல்பட்டு வரக்கூடிய கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்பான காட்சிகள்லாம் வெளியாக இருக்கிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் தகவலுக்கு நன்றி கண்ணன்.